ஐயப்பன் சுவாமிக்கு பிரம்மா தந்த வரத்தின் கதைதான் இது. பழமையான காடு, அடர்ந்த மரங்களின் நடுவில் ஒரு பெருந்தவம் செய்கிற சான்றோன். மூச்சின் ஓசை கூட கேட்காத அந்த அமைதிக்குள் அவரது தவத்தின் சக்தி வானத்தை தாண்டி பரவியது. அவன் மனதிலோ ஒரு எண்ணம், இன்று பிரம்மாதானே எனக்கு தோன்ற வேண்டும். அவர் கண்களை திறந்த அந்த நொடியிலே ஒரு பிரகாசமான ஒளி. ஆம், அது பிரம்மா ஐயப்பன். ஐயப்பன், சான்றோன் ஆச்சரியப்பட்டான். நான் பிரம்மாவை கேட்டேன், நீ எதற்காக வந்தாய் என கேட்டான். ஐயப்பன் அமைதியான சிரிப்புடன் கூறினார், அனைத்து தெய்வங்களும் ஒரே சக்தியின் வடிவங்கள். பிரம்மா உருவாக்கம், விஷ்ணு பாதுகாப்பு, சிவன் சம்ஹாரம். அத்தகைய சக்திகளின் சங்கமமே நான், தர்மசாஸ்தா. அந்த நேரமே வானம் திறந்து பரவிய ஒளியுடன் பிரம்மதே தோன்றினார். பிரம்மர் கூறினார், இது போன்ற கதைகள் கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உன் தவம் உன்னை உண்மையை உணர்த்தும் தலை சிறந்த இடத்திற்கு கொண்டு வந்தது. தெய்வங்களில் ஒருமை, அதை உணர்த்த வந்தது ஐயப்பன். பிரம்மர் ஐயப்பனை நோக்கி அருள்வாக்கு கூறினார். நீதியின் வடிவமாக நீ நிலைத்து வாழ்வாய். யுகங்கள் கடந்தாலும் உன் பக்தர்கள் தெய்வீக அனுபவத்தை பெறுவார்கள். இதுவே தர்மசாஸ்தா என்றும் ஐயன் என்றும் ஐயப்பன் என்றும் அவர் பூமியில் திகழ்வதற்கான தெய்வீக காரணம். ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா.